சரி சரி, முதல்ல நீங்க 2 பேரும் உள்ள வாங்க. வாங்க. ஆரத்தி எடுக்கலீங்களா? எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் சும்மா இரு. டேய் நீ சும்மாடா, நீ ரொம்ப சின்ன பையன்டா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. மாமி டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சா? நாய் கண்ணு, நரி கண்ணு, பள்ளி கண்ணு, வெள்ளி கண்ணு, எல்லா கண்ணும் வெடிக்கும். பவி நீ போய் தட்டை எடுத்துட்டு வாமா. கண்மணி உள்ள வாமா. நான் ஒரு விஷயம் இங்க தெளிவா சொல்லிக்கிறேன். நான் இங்க வந்ததை பத்தி யாரும் எந்த கற்பனையும் பண்ணிக்க வேண்டாம். இப்ப நான் உங்க மருமகளாவும் இவரோட பொண்டாட்டியாவும் இங்க வரல. இவரை விட்டுட்டு போகதான் நான் இங்க வந்தேன். குடிச்சிட்டு நிதானம் இல்லாம ரோட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. அங்க எல்லாரும் கூட்டமா சேர்ந்து இவரை அடிக்க பார்த்தாங்க. அந்த சமயத்துல நாங்க இருந்ததால அதை தடுக்க முடிஞ்சது. ஒரு மனிதாபிமான விதத்துலதான் நான் இவரை கூட்டிட்டு வந்தேன். அந்த பிரச்சனையை நான் பார்த்ததால ஏதோ இதோட முடிஞ்சது. இல்லனா என்ன ஆயிருக்கும்னு நான் எதுவும் சொல்ல விரும்பல. நீங்களே யோசிச்சுக்கோங்க. உங்க மகனை பத்திரமா பாத்துக்கோங்க. அண்ணி, கண்மணி என்னையா விட்டு போறா? கண்மணி நில்லு, நம்ம 2 பேரும் இங்கதான் இருக்கணும். கண்மணி போற கண்மணி. ஏய் நீ முதல்ல போய் வண்டியாரா, அவளை போய் கூட்டு வரலாம். கொஞ்சம் சொன்ன கேளுங்க. நீ நிதானத்துல இல்ல, வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். வா. விடாண்டல பெருசா பேச வேண்டாம். நீ என்ன பெரிய சமாதான போறாவா? அவ இல்லாத இடத்துல நான் கூட இருக்கிறது, நானும் போறேன்டா. அண்ணா சொன்ன கேளுங்க. விடா. அண்ணி, அவ விட்டாலும் உங்க தம்பி அவளை விட மாட்டார் போல இருக்கே. பைத்தியக்காரன், குடிச்சிட்டு மானத்தை வாங்குறான். இவனை தம்பின்னு சொல்லவே எனக்கு அருவருப்பா இருக்கு. அன்பு சொன்னா கேளுடா. கண்மணியை நான் கூட்டிட்டு வரேன். கண்மணி இப்படி அசிங்கப்படுத்தாதடா.